வணக்கம் நண்பர்களே, இது ஆரா அப்டேட்ஸ். நான் ராகவேந்திர ஆரா. வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்றிலிருந்து கணக்கு பார்த்தால் ஒரு மாதம் ஒரு வாரம் தான் இருக்கிறது. இந்த நிலையிலே திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் ஆகிய 4 முனை போட்டியிலே இருக்கிற 4 கட்சிகளும் அவரவருடைய தேர்தல் வேலைகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது கூட்டணி கட்சிகளோடு சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் முற்பகல் அறிவாலயத்துக்கு வந்தார். அவர் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்தன. அதிலே நீங்கள் 2021 6 இடங்கள் போட்டியிட்டீர்கள், அதிலே 2 இடங்கள் தான் வெற்றி பெற்றீர்கள். நாங்கள் இப்போது உங்களுக்கு 5 இடங்கள் அளிக்கிறோம், நீங்கள் 5 இடங்களிலே போட்டியிடுங்கள் என்று திமுக தரப்பில் முதல் 2 கட்ட பேச்சுவார்த்தையில் சொல்லப்பட்டது. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி தரப்பில் இல்லைங்க 2021 நீங்க கொடுத்த 6 இடம் எங்களுக்கு மிக குறைவு. ஆனாலும் அப்போது நம்ம எதிர்கட்சி கூட்டணியா இருந்தோம், பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டோம். இப்போ 2021 விட நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், உறுப்பினர்கள் சேர்த்திருக்கோம். அதனால எங்களுக்கு உரிய அளவுக்கு அதிகமான இடங்கள் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலே கூறப்பட்டது. ஆனால் இந்த 2 கட்டத்திலும் திமுக இல்லைங்க, ஏற்கனவே புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க, அதனால உங்களுக்கு 5 தான். அதில் முதலமைச்சர் ரொம்ப தீர்மானமா இருக்காரு, 5 தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய 2021 போல இல்லாமல் இந்த 5லும் வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு என்று திமுக தரப்பில் கூறினார்கள். இல்ல நாங்க எங்களுடைய நிர்வாக குழு செயற்குழுவில் பேசிவிட்டு வருகிறோம் என்று அப்போது சொல்லி சென்றவர்கள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். மீண்டும் அதிலேயே உறுதியாக இருந்தார்கள். 5 எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே 6க்கு மேற்பட்ட இடங்களை கேட்கிறோம், இப்ப 6வது கொடுங்க, 2021 நாங்க போட்டிக்கிட்ட 6 இடங்களாவது எங்களுக்கு மீண்டும் கொடுங்க என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடாக இருந்தது. திமுக தரப்பில் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது என்றால், நீங்க இடையில செய்தியாளர்கள்லாம் பார்த்து பேசிருக்கீங்க, காங்கிரஸ் தரப்புல 28 கொடுத்திருக்கீங்க, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு கூடுதல் இடங்கள் கொடுப்பதாக ஊடகங்களில் செய்தி வருவதாக நீங்க உங்க பேட்டியில சொல்லிருக்கீங்க. நாங்க மக்கள் நல கூட்டணி நீங்க 2016 அமைச்சிங்க இல்லையா, அப்ப உள்ள சீட் ஷேரிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு 104 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் போட்டியிட்டீர்கள், தேமுதிக 104, மார்க்சிஸ்ட் 25, விடுதலை சிறுத்தைகள் 25, இந்திய கம்யூனிஸ்ட் 25, இப்படியாக தான் நீங்க போட்டிக்கிட்டீங்க. அந்த விகிதப்படி பார்த்தால் கூட நாங்கள் உங்களை விட மிக அதிகமாக தேமுதிகவுக்கெல்லாம் நாங்கள் ஒதுக்கல, அதனால நீங்க அந்த வகையிலே கவலைப்பட வேண்டாம் என்று திமுக தரப்பில் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதை நாங்க பார்க்கிறோம். 6ல் போட்டியிட்டு நீங்கள் 2 இடங்களில் தான் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றீர்கள் என்பதையும் அவர்கள் இன்றைக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் 6 என்ற அந்த அளவிலிருந்து இறங்குவதாக இல்லை என்று பே சண்முகம் உறுதிபட கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சரி, அப்ப நாங்க முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு வரோம் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு தரப்பில் சொல்லப்பட்டது. இதிலே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு மார்க்சிஸ்ட் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு அறிவாலயத்தில் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தான் திமுக அலுவலகத்துக்கு பின்பக்கம், அறிவாலயத்துக்கு பின்பக்கம் இருக்கிற மண்டபத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புதுச்சேரி, காரைக்கால் அந்த பகுதிகளுக்கான விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு நேர்காணல் நடத்தி கொண்டிருந்தார். அவரும் அறிவாலய வளாகத்தில் தான் இருந்தாலும் நேர்காணலை முடித்துவிட்டு என்ன நடக்குது என்று விசாரித்திருக்கிறார். இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்று முதலமைச்சருக்கு தகவல் சொல்லப்பட்டது. அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வராமல் காரில் அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். சரி, கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் அறிவாலயத்துக்குள் சென்றால் பே சண்முகம், முதலமைச்சர் ஸ்டாலின் இருவரும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம், எனவே அதை இந்த சூழ்நிலையில் தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அங்கிருந்து அறிவாலயத்தில் இருந்து புறப்பட்டு விட்டார் என்று அறிவாலய வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இரவு உங்களுக்கு மீண்டும் அழைக்கிறோம் என்று திமுக தரப்பில் சொன்னார்கள் என பே சண்முகம் கூறியிருக்கிறார். அவரும் எங்களுடைய மாநில நிர்வாக குழு கூட்டத்தையும் டெல்லி தலைமையிடம் கேட்டும் சொல்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 8 மணி வரையான நிலவரப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது என்பதுதான் அறிவாலய வட்டாரத்து தகவல். இதே நேரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அவர்கள் மார்ச் 18ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயம் வருகிறார்கள் என்ற தகவலும்
அறிவாலய வட்டாரத்திலிருந்து கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திமுக தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ 5 தொகுதிக்கு கிட்டத்தட்ட ரெடியா தான் இருக்காங்க. ஆனால் சிபிஎம் தான் சிபிஐயோட பேசி நீங்க 5க்கு ஒத்துக்காதீங்க, நாம இருவரும் இணைந்து 6 பெற்றுக்கொள்வோம், இல்லைன்னா எங்கள் மீது மட்டும் திமுக தலைமை அதிருப்தி கொள்ளும், அதனால நீங்களும் அந்த 5க்கு ஒத்துக்கொள்ளாதீங்க என்று சிபிஎம் தரப்பில் சிபிஐ மாநில நிர்வாகிகளோடு ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்று அறிவாலய தரப்பில் சற்று அதிருப்தியோடு சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலே இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவரும் அதிருப்தியோடு தான் இருக்கிறார். அவர் நேற்று முன்தினம் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி திமுக ஒரே ஒரு சீட்டு தான் தரேன்னு சொல்றாங்க, என்ன பண்ணலாம் என்று அவர் விவாதித்திருக்கிறார். அப்படின்னா நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் நமக்கு நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்ல இருந்தெல்லாம் பல முக்கிய புள்ளிகள் நம்ம கட்சியில இணைந்திருக்காங்க, நம்மளும் ஒரு கட்டமைப்பு மிக்க கட்சியாக இருக்கிறோம். இந்த நிலையில ஒண்ணு கண்ணே கண்ணுனா எப்படி என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு உயர்நிலை குழு கூட்டம் முடிந்த பிறகு வேல்முருகன் பத்திரிகையாளரை சந்தித்து, அதாவது இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்கான வாழ்வாதார பிரச்சனைகள் என்று ஒரு 11 கோரிக்கைகளை பட்டியல் போட்டு, எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லை, இந்த கோரிக்கைகள் முக்கியம், மக்கள் பிரச்சனைகள் முக்கியம், இது பற்றி திமுக வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சற்று ஆவேசமாகவே பேசினார். ஆன போதும் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகும் திமுக தரப்பிலிருந்து வேல்முருகனிடம், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல ஒன்றுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். இதனால வேல்முருகன் என்ன செய்தார் என்றால், ஏற்கனவே அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 150 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விருப்ப மனுக்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று வேல்முருகன் கூறியிருந்தார். அந்த விருப்ப மனு கொடுத்தவர்களை அழைத்து நேற்று முதல் நேர்காணல் செய்ய ஆரம்பித்து விட்டார் வேல்முருகன். சென்னையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்திலே விருப்ப மனு கொடுத்தவர்களை நேர்காணல் செய்து திமுகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. இந்த பாருங்க, நீங்க ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்க, எனக்கு மட்டும் இல்ல, என்னை நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்கள் அவர்களுக்கும் சீட்டு வாங்கி தர வேண்டியது என் கடமை. திமுக ஒரு சீட்டு தான் என்பதில் உறுதியாக இருந்தால் எனக்கு வேற வழியில் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்பதுதான் வேல்முருகன் திமுக தலைமைக்கு அனுப்பியிருக்கும் மெசேஜ். ஆனால் மார்ச் 17 வரை வேல்முருகனுக்கும் அதே பதில்தான், ஏற்கனவே சொல்லப்பட்டபடி ஒன்றுதான் என்பதுதான் திமுக தரப்பின் பதிலாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இவையெல்லாம் இன்னும் உடன்பாடு செய்யப்படாமல் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு 9 இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவாலய வட்டாரத்திலிருந்து கூறுகிறார்கள். இடதுசாரிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்துவிட்டு அதற்கு அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள், அதற்கு அடுத்ததாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். ஏனென்றால் இவர்களெல்லாம் ஒருவரை விட ஒருவருக்கு அதிகம். எனவே அதிகமானவரை முன்கூட்டியே ஒப்பந்தம் செய்தால் அது மேலும் அதிருப்தியை அதிகமாக்கும் என்பதற்காக 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக என்ற வரிசையில் திமுக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அறிவிக்கும் என்பதுதான் அறிவாலய வட்டாரத்தின் இப்போதைய அப்டேட்டாக இருக்கிறது. இது இந்த பக்கம். அதிமுக பக்கம் மார்ச் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசை கண்டித்து, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வரியெல்லாம் உயர்ந்து விட்டது, நிர்வாக சீர்கேடு என்று பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று திமுக தரப்பில் தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தன. அவற்றை உடைப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டு ஏற்பாடு செய்தார்கள். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி கடலூர் மாவட்டத்திலும், டிடிவி தினகரன் தஞ்சாவூரில், இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒவ்வொரு பகுதியில் ஆர்ப்பாட்டம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில். இந்த நிலையில் எந்த நோக்கத்துக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோ அதை அப்படியே உல்டாவாக்கி விட்டன சிவி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரது பேச்சுகள். வட மாவட்டத்தில் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் எம்பி சிவி சண்முகம் பேசும்போது, உங்க கனவை சொல்லுங்க என்று ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். என் கனவு என்ன, நயன்தாரா எனக்கு வேணும், வாங்கி கொடுக்க முடியுமா என்று அருவருக்கத்தக்க வகையிலே பேசி சர்ச்சையில் மாட்டிக்கொண்டார் சிவி சண்முகம். உடனடியாக அதற்கு அவர் வருத்தம் தெரிவித்தார் என்றாலும் அவர் ஏற்கனவே இது போல அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு நிறைய இருக்கு. சிவி சண்முகம் இது போல அருவருக்கத்தக்க வகையில் பேசி நீதிமன்றங்களின் கண்டனத்தை வாங்கி கட்டி கொண்டவர், மகளிர் ஆணையத்தின் கண்டனத்தை வாங்கி கட்டி கொண்டவர் தான் சிவி சண்முகம். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த பேச்சுக்கு உடனே வருத்தம் தெரிவித்தாலும் அந்த எஃபெக்ட் இன்னும் போல. அவர் வருத்தம் தெரிவித்த செய்தி கூட அமுங்கி போய் அவர் ஏற்கனவே பேசிய அந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. வடக்கே இப்படி என்றால் அங்கே தெற்கே
திண்டுக்கல்லில் மிக மூத்த அரசியல்வாதி, பலமுறை எம்பியாக இருந்து சில முறை அமைச்சராக இருந்தவர் திண்டுக்கல் சீனிவாசன், அவரும் பெண்களை பற்றி ரொம்ப அருவருக்கத்தக்க வகையிலே பொது வெளியிலே அவர் பேசியிருக்கிறார். இலவச சேலை தானே கொடுத்தீங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர் பேசிய பேச்சுகள் அதிமுகவினரையே முகம் துளிக்க வைத்திருக்கின்றன. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இருவர் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிமுக நிர்வாகிகளோ கோபப்பட்டு என்னங்க பண்றது? இதுவே ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இப்படி இவர்கள் பேசிவிட முடியுமா? அப்படி பேசியிருந்தாலும் அடுத்த 10 நிமிடத்தில் அவர்களுக்கான பதவி அவர்களிடம் இருக்குமா என்றெல்லாம் அதிமுக நிர்வாகிகள் பொங்கி எழுந்து குமுறி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கோஷத்தை முன்வைத்து மாநில அளவிலே அதை முன்வைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் 2 மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பெண்களை பற்றி இப்படி பேசி ஆர்ப்பாட்ட நோக்கத்தையே சிதைத்து விட்டார்களே, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.